Hello friends, how are you all friends? Okay, today we will talk about HTML. So HTML is basically HTML. So we will basically step by step பார்ப்போம் சரிங்களா. இப்போ சில பேர் வந்து பாத்தீனா ப்ரோகிராம் லாங்குவேஜ் இன்ட்ரஸ்டா இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் பாத்தீனா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து எப்படி வந்து HTML டாக் பண்றது, நம்ம HTML ல என்ன, சோ அதனால என்ன யூஸ், அதனால என்ன பண்ணலாம் அதுங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து Notepad++ வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. சோ வந்து கூகுள்ல போய்ட்டு Notepad++ போடுங்க. அந்த அப்புறம் கீழ டவுன்லோட் வந்துச்சா கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HTML கோடு ஃபுல்லாகவே Notepad++ தான் போடலாம். நம்ம வந்து நார்மலாகவே இங்கே டெக்ஸ்ட் பேட்லேயும் போடலாம். நாம இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த டெக்ஸ்ட் பேட்லேயும் போடலாம். பஸ் அந்த அளவுக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. டெக்ஸ்ட் பேடில் வந்து அந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தா இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணல. இங்கே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை செட்டப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த பாருங்க Notepad++ வந்துடும் சரிங்களா. ஸோ அதில் போயிட்டீங்கன்னா நியூ ஃபைல் கொடுத்து நியூ இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் HTML டேக். ஸோ வந்து டேக் வந்து நம்ம HTML டேக் எப்படி போட போகிறோம், HTML டேக்னா என்ன சரிங்களா. HTMLங்கிறது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கபிள் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு என்னைக்குமே ஒரு HTML பேஜ்னாலே ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக் இருக்கணும் சரிங்களா. ஸோ HTML ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக் போட்டாச்சு ஓகேங்களா. இதான் மெயின் ஃபர்ஸ்ட் எடுத்து சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன வேணும்னா நம்ம HTML போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும் அதுக்குள்ள, அது வந்து ஹெட். நம்ம முதல்ல வந்து ஹெட் வேணும். ஸோ ஹெட் டேக். ஸோ எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா. நமக்கு அதான் மெயின். எது ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன் ஸ்டாக் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிடணும். HTML டேக் ஃபுல்லாக அப்படி தான். எது ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி வந்து இன்கேஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் காட்டும். அதே கண்டுபிடிச்சலாம் ஓகே நம்ம டேக் எதோ க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹெட்டிங்கிறத பார்த்தீங்களா, ஹெட்டிங்கிறத டைட்டில் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அந்த டைட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் கொடுக்குறோம் பாருங்க. டைட்டில் டேக் உள்ள போட்டுங்க. என்றைக்குமே டைட்டில் வந்து ஹெட் டேக்கில் தான் இருக்கும். ஹெட் டேக்கில் வந்து தான் நம்ம வந்து சிஐசி வந்து லிங்க் பண்ணுறது. பூஸ்டாப்னு ஒன்று இருக்குது. பூஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவ் அது போக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில். இப்போ டைட்டில் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த டைட்டில் டேக்ல இப்போ ஹலோ வேர்ல்டு சரிங்களா. ஸோ இந்த ஹெட்டுக்கு அடுத்து என்ன பண்ணணும், பாடி. இங்கே தான் நம்ம ஃபுல்லுமே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த பாடிங்கிற இடத்துல இங்கே தான் நம்ம கோடு ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து டிவ்ங்கிறது ஒரு டிவிஷன் சரிங்களா. டிவ் யூஸ் பண்ணலாம். H1 டேக் நிறைய டேக்ஸ் எல்லாம் போக நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் டேக்ஸை பற்றி. ஸோ பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ பாடிங்கிறது நம்ம பாடிக்கு இப்போ வந்து பார்த்துங்க, பாடிக்கு வந்து டிவ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் போக கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இப்போ சேவ் கொடுத்துட்டு இதை நம்ம உங்களுக்கு ஏற்ற ஃபைல்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவை டெஸ்க்டாப் ஃபைல்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எப்படி சேவ் பண்ணணும்னா இங்கே போனீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கபிள் லாங்குவேஜ் இருக்குது பாருங்க. இந்த பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நேம் சேவ் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டுன்னு போட்டு டெஸ்ட் 1 ஏதோ உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் சேவ் பண்ணிங்க. ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இதை பாருங்க சேவ் ஆயிட்டா. ஸோ இதை போய் நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே மேலே பார்த்து ஹலோ வேர்ல்டு. ஸோ டைட்டில் என்ன கொடுக்குறோமோ அந்த டைட்டில் இங்கே வரும், ஹலோ வேர்ல்டு இங்கே வரும் சரிங்களா. ஸோ மேலே பார்த்துங்க நம்ம அங்கே டைட்டில் என்ன கொடுக்குறோமோ அதான் ஹலோ வேர்ல்டு. அங்கே இன்கேஸ் வேறு ஏதாவது டைட்டில் சைட்டை பொறுத்து இருக்கும். இப்போது சம் சைட் பேடிஎம் சைட்னு வச்சுங்க. மேலே வந்து பேடிஎம் கொடுத்தா ஹெட்டரில் பேடிஎம் தெரியும். அங்கே வந்து நம்ம வந்து ஹெட்டரில் பேடிஎம் டைட்டில் கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கலாம், டைட்டில்னா என்னங்கிறத பார்த்துக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெட்டை வச்சு என்ன பண்ணலாம், அதுக்குள்ள பாடியில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஓகே கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.